Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my அப்புறம் நம்ம தலைவர் எப்படி கோல்டு வச்சுட்டு உடம்பு சரியில்லாம ஒரு ஃபுல் லெக் ஒர்க் அவுட் போட முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய ஃபன்னி இன்சிடென்ட்ஸ், நிறைய சொதப்பல், நிறைய கரெக்டாக போட்டு நிறைய இன்ஃபர்மேட்டிவ் நிறைய நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ பாருங்க, என்டையர் லென்த் ஆஃப் வீடியோ பாருங்க. நீங்க லெக் டே வர, ஸோ கண்டிப்பா நீங்க லெக் டே ஸ்கிப் பண்ணாதீங்க. டோன்ட் ஸ்கிப் லெக் டே. Do you know you're supposed to work out your lower body too? நம்ம தலைவர் லெக்கிங் செஷன் சொன்னா கொட்டாய் விட்டுட்டு இருக்காரு. ஸோ தூங்காம போடுங்க ப்ரோ. ஸோ எக்ஸ்டென்ஷன் நாங்க பேசிக்கலி எப்படி போடுறோம்னா ஒரு ஸ்பின்வர்ஸ் ஒர்க் அவுட் மாதிரி தான். லைக் இது வந்து மேக்ஸிமம் நீங்க ஃபர்ஸ்ட் லைக் லெக் பிளஸ் லெக் டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் தான் போட்டுருவோம். அது நம்ம ஹைப்போட்ரோஃபி தான் ஏம் பண்ணுவோம். ஹைப்போட்ரோஃபி தான் ட்ரைனிங் மசில்ஸ் ஃபெயிலியர் வித் ஹை ரெப் ரேஞ்சஸ். ஸோ பேசிக்கலி நம்ம எப்படி போடுறோம்னா 40 reps, 30 reps, 20 reps, 10 reps 4 தான் போடுறோம். ஸோ இது ஏன்னா 40 reps போட்டால் மசில் ஃபுல்லாக ஒரு குவாட் பேஸ் குவாட் சொல்லுவாங்க. இந்த மசில் ஃபோக்கஸ் ஒர்க் அவுட் இது நல்லா மேக்ஸிமம் 40 கவுண்ட் போட்டு டயர்டாகி ஒரு 1 to 2 minutes எடுத்து 30 கவுண்ட் அதே மாதிரி 20 கவுண்ட் போட்டு மேக்ஸிமம் மசில் டயர் பண்ணிடுறோம். ஸோ இது வந்துட்டு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும் குவாட்ஸுக்கு நீங்க எக்ஸசைஸ் போடும்போது. ஆக்சுவலா இப்ப இவரு சொல்றது எல்லாமே நாங்க டெட்லிஃப்ட் போடலன்னா இதை அப்படி போட்டிருப்போம். நம்ம நார்மலா போவோம். இப்பதான் டெட்லிஃப்ட் போட்டு முடிச்சுட்டு வந்திருக்கோம். இனிஷியலா நீங்க வந்துட்டு லெக் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸ்டென்ஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு வார்ம் அப் அந்த பர்ன் அது மாதிரி ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நீங்க ஒர்க் அவுட் ஜம்ப் பண்ணும்போ உங்களுக்கு அந்த எஃபெக்டே உங்களுக்கு வேற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஆனா எல்லாரும் 40, 30, 20, 10 பிகினர்ஸ்ல யாரும் அது மாதிரிலாம் போடாதீங்க, ரஷ்ஷே பண்ணாதீங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு மேக்ஸிமம் 15ல இருந்து நீங்க ஒரு வெயிட்டா இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு கவுண்ட்ஸும் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4 செட் போதும். 4 செட்ஸ் போதும். 15 reps, 12, 10, 8 அந்த மாதிரி நீங்க வெயிட் ஒன்று கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்க ஒர்க் அவுட் போட்டுக்கலாம். அது வந்து ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட் சொல்லுவாங்க. அது கண்டிப்பா வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, நீங்க போட போட உங்க வெயிட் கண்டிப்பா கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணாம சேம் வெயிட் நீங்க 15 ஆல்சோ போடுறதை விட லைக் சப்போஸ் ஒவ்வொரு அட்லீஸ்ட் ஒரு பிளேட் ஆச்சு நீங்க ஏற்றி 15, 12, 10, 8 அந்த ரெஃபரன்ஸ்ல நீங்க ஒரு பிளேட்டை ஏற்றிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபீல் கிடைக்கும். ஜம்ப் பண்ணாதீங்க, ஜாலியா அதான் கம்மியா இருக்கவங்களுக்கு நீங்க ஜாலியா விளையாடுறீங்க. நீங்க போறீங்கன்னா ஸ்ட்ரிக்டா இப்படி போட்டா ரொம்ப ஒரு பெனிஃபிஷியலா இருக்கும். ஃபர்ஸ்ட் செட் வார்ம் செட்னால ஜஸ்ட் இல்ல ஒண்ணும் இல்ல, அவர் வெயிட் தெரியல, அதனாலதான் ஜாலியா இன்னைக்கு ஒர்க் அவுட் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்காம டெட்லிஃப்ட் போட்டோம். ஏன்னா புது ஸ்லாப் வந்தது, அந்த ஸ்லாப் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டெட்லிஃப்ட் ஆரம்பிச்சோம். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி லெக் டே. அது முடிச்சுட்டு லெக் எக்ஸ்டென்ஷன், அடுத்து பார்பல் ஸ்குவாட், லெக்கிங் ஆஃப் லெக் அண்ட் லோவர் பேக். ஆக்சுவலா இன்னைக்கு செஸ்ட் டே. எனக்கு ஜஸ்ட் மிஸ் பண்ணதுனால இன்னைக்கு போட்டுட்டு இருக்கு. ஜஸ்ட் யூஸ்வலா வழக்கமாக லெக் டே அன்னைக்கு ஜஸ்ட் போடுவாங்க. நான் கொஞ்சம் வெரைட்டியா செஸ்ட் டே அன்னைக்கு லெக் போடுறோம், எல்லாரும் மாதிரி இல்லாம. இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா டோன்ட் ஸ்கிப் லெக். இன்னைக்கு நம்ம
உல்லாச பயணத்துக்கு போனதால 2 பேர் தான் இருந்தோம். தேர்ட் செட்டு அதே மாதிரி இப்போ ஒரு செட்டுக்கு நடுவுலையும் ரெஸ்ட் விடுங்க. 30 to 40 seconds ரெஸ்ட் விடுங்க. இது நாங்க 2 பேர் இருக்கிறதுனால லைக் ஆல்டர்னேட்டா பண்ணும்போது அந்த டைமிங் கரெக்டா இருக்கிறதுனால நாங்க கண்டினியூஸா போட்டுட்டு இருக்கோம். இப்போ நீங்க தனியா இப்போ பண்றீங்க, தனியா போடுவோம். நீங்க keep track of your rest time. அதுக்கு ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க. லைக் நீங்க ஸ்ட்ரிக்டா 30 seconds தான் வைக்கணும், 1 minute தான் வைக்கணும் அவசியம் இல்லை. whenever you feel like you're ready for the next step, you can start approaching the machine. லைக் அதுக்கு நீங்க வந்து ஒரு 5 minutes அப்புறம் விட்டுறாதீங்க, அது ரொம்ப அதிகம். மேக்ஸ் டு மேக்ஸிமம் போனா ஒரு 2 to 3 minutes வைங்க. அது நீங்க ஹெவி வெயிட்லாம் போடுறீங்க, இல்லை 1 rep max ட்ரை பண்ணீங்கன்னா அந்த ரெஸ்ட் ஓகே. அது இல்லாம ஸ்டார்டிங் ஆஃப் யூ ஒர்க் அவுட் அண்ட் லைட் வெயிட் தான் போடுறீங்கன்னா I think 1 minute to 90 seconds போதும், அதிகமான டைம் தான் அது. ஸோ இது எனக்கு தேர்ட் செட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா போகணும். இது வரைக்கும் நீங்க தண்ணி மிஷினை வந்து ஒர்க் பண்ணிக்கூடாது. ஆல்வேஸ் ஸ்டே ஹைட்ரேட். அது ரொம்ப முக்கியங்க. தண்ணி குடிங்க, ஏன்னா தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணி கேன் போட வந்தேங்க, தண்ணி கேன் போட வந்த மாதிரி. ஸோ நான் சொல்றேன், லைக் ஸ்டேயிங் ஹைட்ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க நல்லா ஸ்வெட் பண்ணுவீங்க. சப்போஸ் நான் ஏசி ஜிம்மா இருந்தாலும், ஏசி ஜிம்மா இருந்தாலும் உங்களுக்கு லாட் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணுவீங்க, நீங்க எனர்ஜி பர்ன் பண்ணுவீங்க. ஸோ எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்கன்னு ரொம்ப முக்கியம். ஸ்டே ஹைட்ரேட். இதை முடிச்சு இந்த ஏரியாவை கிளியர் பண்ணுவோம். அது எங்கேயாச்சும் see you near the barbell squat machine. So நம்ம இப்போ barbell squat போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஐடியா லைட் வெயிட்டே போட்டுக்கலான்னு, ஏன்னா டெட் லிஃப்ட் போட்டோம். ஸோ ரொம்ப லோவர் பேக்கை புஷ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு லைட் வெயிட்ல கொஞ்சம் கவுண்ட் அதிகமாக போட்டுக்கலான்னு பார்க்குறோம். ஆமாம், இப்போ போதும். மேக்ஸிமம் நீங்க போடும்போது நீஸை லாக் அவுட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. லாக் அவுட்லாம் ஃபுல்லாக வந்து லாக் அவுட் பண்ணாமல் ஜஸ்ட் ஸ்லைட் பெண்ட் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்க நீஸை கொஞ்சம் இன்ஜுரிஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், ஓவர்லோட் ஆகாமல் இருக்கு. Come on, raise it, bro. Very like it. Around it. Start up for that. So basically, a squat to bottom, bro. It's better to do with a flat foot. So, shoe ரொம்ப ஹீல் இருந்தாலும் ரொம்ப ஹைட்டா இருந்தாலும் கொஞ்சம் போடுற கஷ்டமா இருக்கும். ஒரு வருஷம் மூட்டுல இருந்து சளி வருது. என்ன சொல்றாருன்னா, கோல்டோ இடியோ மின்னோ ஃபீவரோ ஒர்க் அவுட் கூட வந்து போட்டுருக்காரு ஒருத்தர். ஸ்குவாட் நீங்க ஃபிளாட் ஃபுட்டா போட்டா பெட்டர். இல்ல சில பேருக்கு ஃபிளாட் ஃபுட்டா போட வராது. சில பேர் பார்த்துருக்கீங்க, சின்ன பேக்ல ஹீல்ல பிளேட் வச்சு போறவங்க இருக்காங்க. ஸோ அதை நீங்க வந்து பேசிக்கல் ட்ரைனர் தான். எனக்கு கம்ஃபர்டபுள் ஃபிளாட் ஃபுட். ஏன்னா என் ஷூல பேசிக்கலி கொஞ்சம் ஹீல் இருக்கு, அதை வச்சு போட்டா எனக்கு சரியா வரல. ஸோ ஷோ கேட்டி ஃபிளாட் ஃபுட்ல போட்டு பார்க்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் ஒர்க் அவுட் போடுவோம், லெக் ஒர்க் அவுட் போடுவோம் மட்டும் தூக்கம் வர்ற மாதிரி ஃபீல் இருக்கு, அடிக்கடி நம்ம கொட்டா விட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் அந்த மசிலுக்கு அவ்வளோ ஆக்சிஜன் தேவை. ஏன்னா அது பெரிய மசில்ன்றதுனால ஆக்சிஜன் அதுக்கு நிறைய தேவை. ஸோ நமக்கு ஈஸியா வந்து டயர்டும் ஆயிடும். பிளஸ் நமக்கு நிறைய ஏர் வந்து இன்டேக் பண்றதுனால நம்ம யான் பண்ணி உள்ள இன்டேக் பண்ணுவோம். கொஞ்சம் வீடியோ பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து லெக் எக்ஸ்டென்ஷன் போட்டு மாதிரி கொட்டையை அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டார்.
லெக் கால் அப்புறம் லெக் கால்ல பார்ப்போம். ஸோ சீட்டல் லெக் காலுக்கும் லைக் இந்த நம்ம படுத்துட்டு போற லெக் காலுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா மெயினா இது நம்ம லோவர் பேக்ல இருக்க ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணோம். நம்ம இப்போ வந்து நாங்கள் டெட் லிஃப்டும் போட்டோம், லைக் வார்பல் ஸ்குவாட்டும் போட்டோம். ஸோ கொஞ்சம் நல்லாவே லோவர் பேக் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே அடுத்து இன்னொரு தேர்ட் வேரியேஷன் லோவர் பேக் அடிவாங்க போட்டா ரெக்கவரி டிலே ஆகும். போடலாம், பட் இட்ஸ் லைக் வேற ஆல்டர்னேட்டிவ் இருந்தா நீங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற ஆல்டர்னேட்டிவ் போடலாம், பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன் உட்காந்துருக்கும். லைக் லோவர் பேக் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. பிளஸ் இந்த மூவ்மெண்ட் பியூர் ஐசோலேஷன். நம்ம பைசெப் கர்ல் போடுற மாதிரி தான். இது ஹாம்ஸ்ட்ரிங்க்கு ஒரு கேர்ள், அதாவது லெக் கேர்ள்னே பேரு. இது பியூரா ஹாம்ஸ்ட்ரிங் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். என்ன வேரியேஷன் போடலாமே இதா அப்டக்டர் அண்ட் அப்டக்டர்ஸ். அது பார்த்தீங்கன்னா மிஷின் அங்கே இருக்கு, அடுத்து காட்டுறோம். நம்ம ப்ராயினுக்கும் அவுட்டர் க்ளோட்ஸ் தட்ஸ் பேசிக்கே போடுங்க ப்ரோ. நம்ம தலைவர் சாம்பிள் சத்தமா பேசுங்க. பேச முடியாது. One more easy. Seated legs முடிஞ்சுங்க. அடுத்து நம்ம அப்டக்டர் அண்ட் அப்டக்டர் அந்த மிஷினை காட்டி ஒர்க் அவுட் முடிச்சிடலாம். ஸோ கைஸ் பேசிக்கலி இப்போ போடுறது வந்து அப்டக்டர் அண்ட் அப்டக்டர். இப்போ இந்த வேரியேஷன் பேர் வந்து அடாப்டர்னா உள்ள, அப்டக்டர் தான் உள்ள. இது வந்து அப்டக்டர். ஏபி வந்துச்சுன்னா அவுட்டர், ஏடினா இன்னர். சரி, இப்போ நம்ம போடுறது வந்துட்டு எக்ஸ்டர்னல் மசில், அதாவது க்ளூட், அவுட்டர் க்ளூட்டுக்கு நம்ம இந்த ஒர்க் அவுட் போடும்போது நடுவில் அப்பப்போ கிராம்ப் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் கம்மியாக போடுங்க, வெயிட் கம்மியாகவும் போடுங்க. கிராம்ப் ஆகும்போது உடனே மிஸ் விட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் சாப்பிடும். அதுவும் ஒரு ரீசன் தண்ணி குடிக்க சொல்றேன். பிகாஸ் நீங்க தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா மசில்ல வாட்டர் கண்டென்ட் இருக்கும். மசில்ல வாட்டர் கண்டென்ட்ல டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னா கிராம்ப் ஆக அதிகமாக சான்ஸ் இருக்கு. அதான் நிறைய பேர் கிராம்ப் ஆன உடனே தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. மசிலுக்கு அந்த வாட்டர் ஃப்ளோ போய் ஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னா கிராம்ப் கொஞ்சம் சால்வ் ஆக சரியாக வாய்ப்பு இல்லை. பார்த்தீங்களா, இவருக்கே கிராம்ப் ஆகுதுன்னு சொன்னாரு. என் வாய் தான் போல. இப்ப நான் போடுற வேரியேஷன் வந்துட்டு அப்டக்டர், லைக் வெளியில இருந்து உள்ள இழுக்கிறது. இது செட்டப் பண்ணதான் கொஞ்சம் பெரிய போராட்டமா இருக்கும். இது வந்து கிராயினுக்கு போற மாதிரி இருக்கும். நீங்க வந்து வெயிட்ட சிம்பிள் மூவ்மெண்ட் தான். Suppose if you work on your flexibility, improve பண்ண பாக்குறீங்க, இல்ல அந்த ஃபுல் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, நீங்க பாத்துருப்பீங்க, காலை வச்சு அப்படி ஃபுல்லா பாரு, அதுக்கும் மேபி இந்த ஒர்க் அவுட் ஹெல்ப் பண்ணலாம். But it's basically targeting your groin area. நடக்குறீங்க ஒன்றும் இல்லை ப்ரோ, அட்டக்டர் போட்டு சொல்றேன். அப்போ இந்த மிஷின்ல இருந்து வெளியே வருது எனக்கு பெரிய போராட்டமா இருக்கு. வந்துட்டேன் பாத்தீங்களா, அதுலயே செஸ்ட் ஒர்க் பண்றாரு. இங்க காஃப் இருக்கு. காஃப் ஸ்கிப் பண்ணாங்க, காஃப் நிறைய பேர் ஸ்கிப் பண்ண மாட்டோம். காஃப் ஸ்கிப் பண்ணாம காஃபும் போடுறோம், காஃப் ரைஸ் போட போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபுல்லா கீழே வச்சுட்டு சீட் அதே ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி போல இருக்கு, அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதான் நீங்க மேக்ஸிமம் கீழே போயிட்டு அந்த மசில் காஃப் நல்ல ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு மேல வந்து நீங்க ஹோல்டு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க சில பேர் இந்த வேரியேஷன் போடுவாங்க, ஹாஃப்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டு மேல தூக்கி கீழே இருக்காங்க, அது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க, இனிஷியலி அதை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நீங்க நார்மலாவே போடுங்க. போக போக நீங்க தாளாட்டுற மாதிரி ஆட்டிட்டு இருக்கோம். அப்படியே உட்காந்து. அன்பார்ச்சுனேட்லி இதுல வந்து சீட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. சீட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது எதுவுமே. இதுதான்
முடிஞ்ச அளவுக்கு உங்க வெயிட் வந்து ஃபார்வர்ட்ல கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃபீல் பண்ணும். வெரி எப்பவுமே வந்து நிறைய பேர் காஃப் ஒரு நெக்லெக்ட் பண்ற மசில், நெக்லெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க சப்போஸ் ஷார்ட்ஸ் ரீஃபோட்டோ போட்டு போறீங்கன்னா உங்க காஃப் வந்து எவ்வளோடா தெரியும். அண்ட் காஃப் டெவலப் பண்ணது ரொம்ப கஷ்டங்க. நிறைய மீன்ஸ் தான் பார்த்துருப்பீங்க நீங்க. என்னதான் போட்டாலும் காஃப் டெவலப் ஆக மாட்டேங்குது. அது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டம் தான். பட் எல்லா மசில் மாதிரியும் நீங்க கன்சிஸ்டன்டா ஒர்க் அவுட் போட்டு டயட்டு ப்ரோட்டீன் இன்டேக்லாம் ப்ராப்பராக எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுவும் ஒரு நாள் வெளில வரும். பொறுமை 3 ஸ்டெப் மாதிரி போங்க. 1 2 1 2 நான் சொன்ன மாதிரிதான் பாதி வந்து ஹோல்ட் பண்ணி நல்லா லாஸ்ட்ல மேல இது பண்ணி இந்த காக்கா ரெக்க அடிக்கிற மாதிரி அடிக்காம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் 1 2. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 7 கவுண்ட் நார்மலா ஸ்ட்ரைட்டா வச்சு போட்டுருங்க. இதுக்கப்புறம் நீங்க ஆங்கிள் கால வெளில பார்க்குற மாதிரி வச்சு போட்டீங்கன்னா எங்க ஃபீல் ஆகுதுன்னா இது அவுட் சைட் ஏரியா, வெளி ஏரியா நல்லா ஃபீல் ஆகுது. இது 7 கவுண்ட் போட்டு முடிச்சு அடுத்து இன்டர்னலி காலை திருப்பி போட்டீங்கன்னா அதே மாதிரி காஃபோட இன்னர் ஏரியா நல்லா ஃபீல் ஆகுது. 6 7 ஸோ கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்னைக்கு லெக் ஒர்க் போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் ஆஃப் கேமரா ஃபுட் பண்ணி சர்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare.